வந்து போட்ட பிளான் எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து அப்படியே வந்து நிரூபிக்கிறாரு. வீடியோ காட்டி அதை பார்த்துட்டு வந்து அன்பரசு அதிர்ச்சி அடைகிறாரு. உங்களுக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன பிரச்சனை? கிருஷ்ணா விரட்டணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்கள்? அது இல்லாமல் என் ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் தயவுசெய்து கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸுக்கு வராமல் இருங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. பார்த்துக்கிறேன் விஜய் பார்த்துக்கிறேன். இந்தளவு ஆயிடுச்சா உனக்கு? எங்கே பேசணுமோ அங்கே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணால் என்னங்க பண்ணுறது? பார்த்துக்கலாம் காவேரி வீடு அப்படின்னோடனே வீட்டுக்கு போனோன்னு எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க. ராதா வந்து எங்கே விஜய் இப்படி பண்ணுற? சித்தப்பா கிட்ட இப்படி பண்ணாமா அப்படின்னோடனே உங்களுக்கு தெரியாது சித்தி இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமான்னு சொல்லிட்டு விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நான் என்ன சித்தி பண்ண முடியும்? விஜய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. எவ்வளோ தாத்தா அட்ஜஸ்ட் பண்ணுறது? இங்கே பிரச்சனையே அதிகமாக போயிட்டுருக்கு. இவருக்கு கிரியேட் பண்ணுற பிரச்சனையும் இன்னும் அதிகமாக இருக்குது எனக்கு. அதனால் கொஞ்ச நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வர வேணாம் சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? தயவுசெய்து எல்லோரும் என்னை புரிஞ்சுக்குங்க. எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அது முதல் தீரட்டும். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு விஜய் சொன்னோன்னே எல்லோரும் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. விஜயம் ஏங்க எதுக்குங்க இப்படி பேசுகிறீங்க? டென்ஷன் ஆகுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்க சொல்லுவாங்கங்க. சொன்னால் சொல்லின்னு போட்டு காவேரி அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. எப்படி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க? விஜய் டென்ஷனாக இருக்கும்போது கூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே சரி சரி இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சு? நம்ம குட்டி பாப்பா வந்து எனக்கு என்ன படிச்சு அப்படின்னோடனே வந்து பாருங்களேன் இப்படிலாம் எட்டி எட்டி ஒதுக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா ஆமாம் காவேரி நீங்கள் பேசினா டென்ஷன் ஆனால் அது எட்டி ஒதுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சிரிக்கிறாரு விஜய். இப்போ சிரிச்சிட்டிங்களா? எனக்கு இது போதும்னு நம்ம பாப்பா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குதில்ல. உன் வளகப்பா எப்படிலாம் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன பிளானா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா விஜய் வந்து சொல்கிறாரு. இப்படிலாம் நடத்தணும், இந்த மாதிரிலாம் எல்லாரையும் கூப்பிடணும், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஆச்சரியமாக காவேரி வந்து கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ ஆசை இருக்கா உங்களுக்கு? ஆசை எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். அதே மாதிரி என்னோட ஆசை இதில் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். அடுத்து வந்து சரி எல்லோரும் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்துடலாம். காவேரிக்கு வந்து புடவை எடுக்கணும், நீ போயிட்டு வா விஜய் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறோம், அதனால் எல்லாருமே வரணும் அப்படின்னோடனே எல்லாருக்குமா? காவேரியோட கப்புக்கு காவேரி தானே வந்து புடவை எடுக்கணும், எங்களுக்கெல்லாம் எதுக்கு அப்படி சாரதா கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்கீங்க, முதல் முறையாக எங்கள் வீட்டிலேருந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே உடனே பாட்டி வந்து ஆமாம்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்குமே எடுக்கலாம், விஜய் சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன அப்படின்றாங்க. எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே முத்துமலரோட ஃபேமிலியும் இன்வைட் பண்ணுறாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரதா வந்து என்ன இவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்றாங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே முத்துமலரும் அவங்க பொண்ணு வந்து வராங்க. உடனே வந்து எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறீங்களா சிந்து கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு வந்து எடுத்துக்க போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனில் நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க, அதனால் உங்களுக்கும் எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அதெல்லாம் கேட்டு வந்து சாரதா என்ன பண்ணுன்னு திரும்ப அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அத்தை அப்படின்னோடனே சரி சரி அப்படின்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரீஸ் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ விஜய் வந்து காவேரியை வந்து தனியாக கூட்டின்னு வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இந்த சார் நல்லாயிருக்கும் காவேரி, இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிருக்காரு. நீங்கள் இவ்வளோ சாரி அப்படின்னோன்னா ஆமாம் இதெல்லாம் என் பொண்டாட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து காவேரி வந்து இந்த என்னோடய சாரீ கலரில் உங்களுக்கு இந்த வேட்டி ஷர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து இது எல்லாத்தையும் பார்த்த கங்கா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, குமரன் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜயும் காவேரியும் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் விஜய்க்கு வந்து ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை வந்து பேசுகிறாரு. அதில் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? அப்போ குமரன் வந்து அங்கேயும் இல்லையா? ஆமாம் எங்கேயுமே கிடைக்கல, கண்டிப்பாக நம்ம போலீஸ்க்கு போகிறது தான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது அப்படின்னோடனே சரி போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், முக்கியமாக வந்து இங்கே யாருக்குமே தெரியக்கூடாது, பெரிய பதட்டம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் நிவின் கிட்ட.